Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. IPL 2025 DC vs MI ப்ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நாளை இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்கி நடைபெற போகுது. வெதர் ஹாட் அண்ட் ஹியூமிடாக தான் இருக்க போகுது. டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னது அருண் ஜேட்லி ஸ்டேடியமில். பிச் ஸ்லோ பிச்சாக இருந்தாலும் ரன் ஃபீஸ்ட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி ஹையஸ்ட் ஸ்கோர் போடவும் விரும்பலாம். மேபி சின்ன கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால சேஸ் பண்ணவும் விரும்பலாம். பிளேயிங் 11 சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைனப்பில் 2 சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். டோனவன் ஃபெரீரா இன் பிளேஸ் ஆஃப் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு இந்த சீசனில் பெரிய டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இது வரைக்கும் கொடுக்கல. அண்ட் டோனவன் ஃபெரீரா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும் சரி அண்ட் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்லேயும் சரி டாப் ஆர்டரில் ஒரு நல்ல அட்டாக்கிங் பேட்டர். இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்தார். ஐபிஎல் இன்னும் அவர் பெருசாக வெளியில் தெரியல. ஸோ அவரை யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு தோணுது. அண்ட் அபிஷேக் பொருள் இம்பேக்ட் பேட்டராக விளையாடிட்டு இருக்கார் இந்த சீசனில். பட் பேட்டிங்கில் அந்த அளவுக்கு இது வரைக்கும் பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல. ஸோ அவருக்கு பதில் கருண் நாயர் ஆஸ் அ இம்பேக்ட் பேட்டராக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் லாஸ்ட் 1 இயர் அவரும் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். அப்படிங்கிறதுனால இந்த 2 சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். அண்ட் பவுலிங் சைட் பொறுத்த வரைக்கும் நடராஜன் இந்த மாதிரி சின்ன கிரவுண்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அவரை கஷ்டப்பட்டு ஆக்ஷனில் பிக் பண்ணாங்க. பட் அவர் வருவாரா அப்படின்னு கேட்டால் நாளைக்கு மேட்ச்சில் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா மோஹித் சர்மா மற்றும் முகேஷ் குமார் எக்கனாமிக்கலாக போய்ட்டு விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. குறிப்பாக மோஹித் சர்மா ஸ்டில் எண்ட் ஓவர்ஸில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கார். அண்ட் பவுலிங் ஸ்டார்க்கை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. அப்படிங்கிறதுனால நடராஜனுக்கு வாய்ப்பு குறைவு பிளேயிங் லெவலில். பட் ஸ்டில் அவர் வந்தார்னா எனக்கு ஹாப்பி தான். அண்ட் ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா போன மேட்ச்சில் ஐ திங்க் ஒரு 17 ரன்ஸ் எடுத்தார். ஒரு 6 2 பவுண்ட்ரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. 28 ரன் 26 பாலில் தான் எடுத்தார். திலக் வர்மா மட்டும் ஒரு அரை சதம் அடித்தார். கடைசியில் ஹார்திக் பாண்டியா ஒரு 15 பாலில் 42 ரன் எடுத்தார். மற்ற டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் எல்லாருமே ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. ஸோ டாப் ஆர்டரில் பார்ட்னர்ஷிப்ஸ் வேணும். இன்க்ளூடிங் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் பெருசாக ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும். ரிக்கல்டன் இவங்க வில்ஜாக்ஸ் இவங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணணும். பேட்டிங்கில் அது ஒரு பெரிய குறையாக தெரியுது. அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தீபக் சேகருக்கு பதில் திருப்பியும் அஸ்வினி குமார் பிளேயிங் லெவலில் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். தீபக் சேகரை வெளியில் உட்கார வைக்கிறதா அப்படின்னு ஷாக் ஆனிங்கன்னா போன மேட்ச்சில் 2 ஓவரில் 14 எக்கானமி கொடுத்து விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. ஸோ டெல்லி கிரவுண்ட் பார்த்திங்கன்னா சின்ன கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால தீபக் சேகருக்கு பதில் அஸ்வினி குமார் வந்தால் தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நடக்கணும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் பார்ட்னர்ஷிப்ஸ் வேணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அண்ட் கேஎல் ராகுல் மேலே டிசிக்கு பெரிய டிபெண்டன்சி இருக்குது. ஸோ அங்கேயும் பேட்டிங்கில் பார்ட்னர்ஷிப்ஸ் வேணும். ஸோ கீ பிளேயர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் டிசிக்கு கேஎல் ராகுல், பவுலிங்கில் மோஹித் சர்மா, அண்ட் எம்ஐ பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் போல்ட் அண்ட் பேட்டிங்கில் திருப்பியும் மோஸ்ட் ப்ராபப்ளி திலக் வர்மான்னு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வின்னிங் எபிலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால மேபி டிசிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.